وآية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون وآية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون. இதான் 33வது ஆயத்து. ஓகே, அடுத்தது பாப்போமா. வாயண்டா என்னம்மா? இன்னும். இப்போ சரியான லேசி தானே. வாயண்டா இன்னும். ஆயத்துன் அத்தாட்சிகள். அத்தாட்சி. ஆயத்துன் என்றா ஆயத் என்றா ஆயா என்றா அத்தாட்சி. அதில் பன்மை என்னை ஆயாத்துன். ஆயாத்துன் என்றா அத்தாட்சிகள். ஆயாத்துன் என்றா அத்தாட்சி. ஆயாத்துன் அச்சாது. ஆயத்து என்றால் அத்தாட்சி. ஒரு அத்தாட்சி. அதுதான் நாங்கள் அப்புறம் ஓர் அத்தாட்சி. ஆயத்துன் என்றால் ஆயாத்துன். ஆயாத்துன் என்றால் நிறைய. ஆயத்துன் என்றால் ஒரு அத்தாட்சி. ஆயாத்துன் என்றால் நிறைய. முஸ்லிமாத்துன் மாதிரி ஆயாத்துன் சரிதானே. ஆயத்துன் வந்து முஸ்லிமத்துன் மாதிரி. முஸ்லிமத்து மாதிரி. முஸ்லிமத்துன் அது கிராமர் கிளாஸ் இல்லை மனதில். முஸ்லிமத்து மாதிரி. அது கிராமர் படித்தாங்களுக்கு தான் அது வேணுங்கும். முஸ்லீம் அது கணக்கெடுக்க வேணும். நான் கிராமர் கொஞ்ச நேரத்துக்கு கிராமர் கிளாஸ் நினச்சிட்டேன். சரி, வா இன்னும் ஆயத்துன். கிராமர் படிக்காதவங்க இன்ஷால்லா எங்களோட கிராமர் கிளாஸ் இது கொஞ்சம் பேர் படிங்க இன்ஷால்லா. அப்போ இதில் பேட்டர்ன்லாம் பாய்க்கலாம். எப்படி சரி. ஆயத்துன் என்றால் ஓர் அத்தாட்சி. எத்தனை அத்தாட்சி? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அத்தாட்சிகள் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எத்தனை அத்தாட்சியை பற்றி கதைக்கிறான்? அவனோட ஒரு அத்தாட்சியை பற்றி கதைக்கிறான். என்னது அது? லஹும். ஹும் என்றா அவர்கள். ல வந்து இக்கு. அப்போ அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி. இன்னும் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி. அப்போ நாங்கள் யோசிக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓகே என்னமோ ஒரு அத்தாட்சியை பற்றி சொல்ல போகிறேன். என்ன அத்தாட்சி அது? அல் அர்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஒரு அத்தாட்சி. என்ன தெரியுமா? பூமி. நீங்கள் பூமியை பார்க்கலையா? நீங்கள் ஒரு பூமி. அல் அர்து என்றா எங்களுக்கு தெரிஞ்ச பூமி. அல் வாரது வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு தான் அல் வரும். இப்போ நாங்கள் கிராமருக்கு போனோம் என்று சொன்னால் அது கிராமர் இதாகிடும். எப்படி சார் அல்லர்லுன்னா இப்போ நாங்கள் வாழ்கிற பூமி எங்களுக்கு தெரியும் தானே. அது வாழ்கிற பூமி. அல்லர்லு பூமி. பூமியை பாருங்கள். அல் மைத்தத்து. மைத் என்றா மவுத்து. மைத்தத்து என்ன? மையத்து, இறந்தது என்ற அர்த்தம். அல் மறுத்தது இறந்தது ஈக்குது. அஹ்யைனாஹா பூமி இறந்திக்குது. உதாரணம் ஒரு இறந்த பூமி ஈக்குது. இறந்த பூமி என்று சொன்னால் ஒரு மரம் ஒரு செடி கொடி ஒன்றும் வளராத ஒரு பூமி ஈக்குது. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அஹ்யைனாஹா. அஹ்யைனா என்ற அர்த்தம் என்ன? அஹ்யா என்று சொல்கிறது ஹயாத். இன ஹயாத் என்று உசுறு கொடுக்கிறது. தார் உசுறு கொடுக்குற நாங்கள் நகுனும் நாம் உயிர்ப்பித்தோம். அஹ்யைனாஹா. இந்த அஹ்யை என்று சொல்கிறது வந்து உயிர்ப்பிக்கிறது. யார் உயிர்ப்பிக்கிறது? அஹ்யைனா நாங்கள் உயிர்ப்பித்தோம். எதை? எதை உயிர்ப்பித்தோம்? பூமியை. இது ஹா சொல்கிறது பூமியை. அல்லாஹ் சுப்ஹானஹு அதனை பூமியை. பூமி வந்து அரபிகள் வந்து பெண்ணாக தான் கருதினாங்க. ஐசுடின்னா வந்து இது ஹா என்று வந்து இது ஹூ என்று வராமல் ஹா என்று வந்து ஏன்னா பூமி பெண்ணாக கருதினாங்க. ஹூ என்றா அஹ்யைனா ஹூ என்றா அதுவும் அதைத்தான். ஆனால் இனா ஹாயன் வந்திக்குது பூமி பெண் சுட்டு. இதெல்லாம் கிராமரில் வருது. எப்படி சரி. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அவங்களுக்கு என்ன அத்தாட்சி தெரியுமா? ஒரு எனது இறந்த பூமி. எனக்கு இறந்த பூமி. அல் மைத். இதோட சிஃபா. இது பூமியோட சிஃபா தான் இது மைத்ன்றது. இது ஒரு இறந்த பூமி. மைத் என்ன? மவுத்து. மவுத்தான ஒரு பூமி தான் அவளுக்கு உதாரணம். என்ன இது வருது? மைத்தத்துவ இறந்த பூமி. இது பெண் சுட்டு அல் மைத்தத்து. அல் மைத்தத்து என்றா இறந்த என்ற அர்த்தம். மையத்தான் அது இறந்த என்ற மவுத் என்ற அர்த்தம். மவுத்தாவின பூமி, இறந்த பூமி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அதுக்கு நாங்கள் தான் என்ன கொடுத்தோம்? உயிர் கொடுத்தோம். நாங்கள் உயிர் கொடுத்தோம். ஹயாத் கொடுத்தோம். சரிதானே? அதுக்கு நாங்கள் உயிர் கொடுத்தோம். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை பற்றி சொல்கிறான். நான் இதை கொஞ்சம் அர்த்தம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். வாஹ்ரஜ்னா மின்ஹா. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற இன்னும் சரிதானே. அஹ்ரஜ்னா ஹரஜ என்று சொல்கிறேன் வந்து வெளியாக்குறேன். ஹரஜா என்று சொல்கிறேன்
வெளியா. அப்போ அஹ்ரஜ என்று வெளியாக்குறி. யார் வெளியாக்குறி? மறுபடியும் இந்த நான் வந்தீங்க. நாங்கள் வெளியாக்கினோம். நாங்கள் வெளியாக்கினோம். நாங்கள் வெளியாக்கினோம். மின் என்றா உங்களுக்கு தெரிந்தானேம்மா? இருந்து. ஹா என்றா அதிலிருந்து. அதிலிருந்து நாங்கள் வெளியாக்கினோம். என்னத்தை வெளியாக்கினோம்? ஹப்பன். என்னது ஹப்பன் என்றா? தானியங்கள். நாங்கள் தின்ற அரிசி, பருப்பு இதெல்லாம் தானியம் தானே. தானியம் இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது இறந்த பூமியிலிருந்து வெளியாக்குறான். சரியா? ஃபா என்ற எண்ணெய் ஈன வந்து ஃபாக்கு என்ன அர்த்தம் கூட? பின்னர். பின்னர் அது வெளியாகின அதுக்கு அது வெடத்தை பொறுத்த அர்த்தம் எடுக்கலும். ஈன பின்னர் என்று அது அர்த்தம் எடுக்கலும். இல்லாட்டி எனவே என்ற அர்த்தம் எடுக்கவே மேலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு இப்போ அதை வெளியாக்கின பொருள் நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ உதாரணத்துக்கு அரிசி வெளியாகிடுச்சு. அது அரிசி எடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆக்குறை தின்றை தானே. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதெல்லாம். ஃபா மின் ஹூ அதிலிருந்து. மின் ஹூ என்ற அதில், மின் என்ற இருந்து. சரிதா? யகுலு மின்னண்டா இருந்து, ஹூ என்றால் அதில். அதில் இருந்து ஈன வந்து இது மின் என்ன குறிக்குது? இது நான் நினைக்கிறேன் இது மின் குறிக்கிறது ஹப்பனை. ஹப்பனை தான் குறிக்குது. கொஞ்சம் நான் செக் பண்ணுறேன். அப்போ செக் பண்ணோம்மா இது ஹூ வந்து இது ஹப்பனை தான் குறிக்குது. இந்த ஹப்பனை தான் குறிக்குது. இந்த ஹூ என்றாவும்மா ஹூ வந்து ஹூவையால் தானே ஹூவாரு. ஹூ வந்து அவன் என்றதுக்கும் வரும், அது என்றதுக்கும் வரும். ரைச்சா? ஹா என்றது அவள், ஹியே அளவாறு. அது வந்து அது என்றதுக்கும் வரும், அவள் என்றதுக்கும் வரும். அதை எடுத்த பொறுத்து ஏன்னா ஹூ யார் மீறேன்னு பார்க்கணும். ஏன்னா ஹூ மீறே ஹப்பன். ஐசுடியும் ஃபமின் ஹூ அதிலிருந்து. அப்போ ஹப்பன் வந்தது ஆண். தான் எடுக்கிறது. பெண் என்ற அடையாளம் இல்லாட்டி எல்லாமே ஆண். நான் மர சொல்கிறது கிராமர் கிளாஸ் இல்லை. இந்த கிராமருக்கு போனேன்னு சொன்னால் இதாகிடும். நான் கிராமரில் பண்ணக்குள்ள அதெல்லாம் பண்ணும். இப்போ அர்த்தத்தை மட்டும் தான் நான் பார்த்து கொண்டு போகிறேன். அப்போ அதிலிருந்து பின்னர் அதிலிருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? யகுலூன். யாழை ஸ்டார்ட் ஆகி ஊனையில முடிஞ்சா அவர்கள். அவர்கள் அக்கலை என்று சொல்றே வந்து தின்றே. அவர்கள் தின்கிறார்கள். அவங்க தின்று கொண்டிருக்கிறாங்க. இது டெய்லி நடந்து கொண்டிருக்கிற விஷயம் சொல்லி அல்ல. அக்கலை என்றே தின்றது. இது அக்கலை தான் ரூட் லெட்டர். சும்மா இதில் தான் இதில் யகுலூன் யாவு மூணையும் போட்டால் அது அவர்கள் என்று வரும். அக்கலை அதான் ரூட் லெட்டர்ஸ். எனக்கு தான் தின்றேன்ற அர்த்தம். அதுதான் வந்து இப்போ குல் என்று சொன்னால் காஃப் குல் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கன்ற அர்த்தம். குல் என்று சொன்னால் நீங்கள் தின்னுங்கன்ற அர்த்தம். ஓ அதுதான் அது எழுத்து சரியான முக்கியம் என்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்க குல் காஃப் வந்தால் குல் என்று சொன்னால் சொல்லுங்கன்ற அர்த்தம். குல் யா யுவல் காஃபிரூன். நீங்கள் காஃபிர்களுக்கு சொல்லுங்க. காஃபி குல் நீங்கள் சொல்லுங்க காஃபிர்களே. தருந்த குல் என்று சொன்னால் வந்து தின்னுங்க. தின்னுங்க ஏ காஃபிர்களே அப்படி இல்லை. குல் யாயோ காஃபிர்களுக்கு சொல்லுங்க தானே. அப்போ காஃபிர்களுக்கு தின்னுங்க மாதிரி அந்த மாதிரி அர்த்தம் மட்டும் தான் வரும். இல்லைங்கச்சா? அப்போ குல் சரியான அந்த வார்த்தை சரியான முக்கியமான குல் என்றால் தொண்டையால் வரணும். குல் என்று சொல்கிறது வந்து ஒசகால காஃபும் காஃபும். குல் என்றா சொல்லுங்க, குல் என்றா தின்னுங்க. இந்த காஃபுமா இந்த காஃப் வந்தால் தின்னுங்க. இந்த காஃப் வந்தால் சொல்லுங்க. அது அரபி சரியான மூவி. இது அக்கலால தான் இந்த குல் வாரு. அக்கலா என்றே தின்னுங்க. அவர்கள் உண்கிறார். ஓ இந்த காஃபில் தான் அக்கலை வருது. சரிதானே? ரைட். இப்போ இது விளங்கிச்சா? அர்த்தம் விளங்கிச்சா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறானேண்டு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி தான் இறந்த பூமி. அது இறந்த பூமி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர்ப்பிக்கிறான். அது உயிராவின பிறகு என்ன நடக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து வெளியாக்குறான். என்ன வெளியாக்குறான்? தானியங்கள். அதிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் ஒன்றோம். அப்போ நாங்கள் வந்து அதுலேருந்து தான் தின்றோம். நாங்கள் இன்றைக்கு பவளைக்கு சோறு தின்ன போகல இந்த ஆயத்தலைக்கு வரணும். இல்லை நாங்கள் தின்ற பருப்பு அரிசி இது எல்லாம் தானியம். ஆண்டி கஞ்சி காய்ச்சிக்கிறேன். அதை கஞ்சை குடிக்க போகல எல்லாமே தானியம் தான். அது கஞ்சி லீக்குது. அப்போ அதை குடிக்கக்குள்ள நாங்கள் இந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ சக்தி உள்ளவன். அவன் தான் இறந்த பூமியிலேருந்து தானியங்களை வெளியாக்குறான். கொஞ்சம் அவசரப்படுவேன். நீங்கள் நிம்மதியாக அதை பாடம் பண்ணுங்க. இப்போ நான் அர்த்தத்தை மாட்டேன். அது நீங்கள் பாடமாக்குறதெல்லாம் பண்ண போனால் என்ன பண்ணலாமா? அது நிம்மதியை நீங்கள் பாடமாக்குங்க. அர்த்தத்தை விளங்கி பாடமாக்குங்க. அது டக்குன்னு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் இங்கே வந்து பார்ப்போம் அர்த்தத்தை மட்டும்தான். சரியா? உங்களுக்கு இது விளங்காட்டி இன்னொருத்தருக்கு இதை வீடியோ பாருங்க. சரிதானே? அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ நாங்கள் ஒன்றாவது யோசிக்கணும் வந்து என்னை இது எல்லாம் தானிய வர்க்கம் காண்ற மூட்டையாக தானியங்கள் காணக்குள்ள நாங்கள் யோசிக்கணும். இது எல்லாமே ரப்பு வெளியாகுது.
உதாரணத்துக்கு விவசாயத்தில் போட்டு அதை போட்டுட்டு அது வெளியாகலண்டா யாரு கையில் வெளியாகும்? சுபான செத்து போய்த்தா அவிஞ்சு போய்த்தா ஒன்றும் செய்ய அவிஞ்சு பேர் எல்லாம் விடுங்களேன், வெளியாவாட்டி அது மண்ணில் போட்டுட்டு இந்த பூமி சும்மா தான் இருக்குது, அது பூமியிலேருந்து வெளியாவாட்டி நீங்கள் போடுங்க எல்லாம் செய்யுங்க, ஒன்றும் வெளியே வரலண்டா யார் அதை வெளியாக்குது? சுபானில். ஆனால் இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இதுதான் முக்கியமான விஷயம், நல்ல போட்டுக்கோங்க. இப்போ எங்களுக்கு விளங்குது அல்லாஹ் சுப்ஹானஹு தானியங்களை பற்றி கதைக்கிற மாதிரி விளங்குது தானே, தானியங்களை பற்றி கதைக்கிற மாதிரி விளங்குது, அதுலேருந்து வெளியாகிற மாதிரி விளங்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு இதை சொல்லி இன்டிரெக்டாக இன்னொரு விஷயத்த சொல்கிறான். தஃப்சீராளிகள் எழுதுகிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு சில நேரத்துக்கு துன்யாட விஷயங்கள், இதை குர்ஆனை படிக்கல இது தலைக்கு வரணும், துன்யாட விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும், துன்யாட விஷயங்கள் தான் சொல்கிறேன், அதை யோசிக்கணும், இதை பற்றி எங்களுக்கு பேசிக்கொண்டு போய் அவர் கணக்கு. ஆனால் இன்டிரெக்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு இன்னொரு விஷயம் சொல்கிறான். அது என்ன விஷயம் சொல்கிறான் உங்களுக்கு நினைவிக்குதா? முதாயத்தில் என்ன சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு? முதாயில் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு நீங்கள் எல்லாரும் எங்ககிட்ட தான் திரும்பி வருவீங்க, எங்கள்கிட்ட தான் திருப்பி இதை என்ன ஆஜர் பண்ணப்படுவீங்க, நினைக்கிட்ட வாயின் குல்லுல்லம்மா ஜமி உள்ளதை நான் முகுலரும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னதை நான் அவங்கள அழிச்ச சப்ஜெக்டை சொல்லிட்டு சொன்னான், இலையும் எர்ஜூன் என்னத்தை நடந்தாலும் அவங்க எங்கள்கிட்ட தான் திரும்பி வரணும். இது என்னத்தை பற்றி சொல்கிறான்? என்ன டேயை பற்றி சொல்கிறான்? இது எல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் டே, கியாமத் அதை பற்றி தான் சொல்கிறான். அவன்கிட்ட கியாமத்னால என்ன நடக்குது? மௌத்தாவின் ஒவ்வொரு மௌயத்தும் என்னப்படுது? எலும்பப்படுது. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு பூமியில் தானியங்கள் வெளியாகிற போல ஒவ்வொரு மனுஷனும் வெளியே வருவான். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் ஒவ்வொரு தானியத்தை பார்க்க போக்கல நினைக்கணுமாம், இதே மாதிரி எப்படி தானியம் வெளியே வருதோ பூமியிலேருந்து, அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு என்னை எழுப்பாட்டுவான். ஒவ்வொரு அரிசி மணியை தின்ன போகலையும் எங்களோட தலையில் இதை அல்லாஹ் சுப்ஹானஹு போடணும், அல்லாஹ் தான் தரணும். இது எங்கள் கியாமத் நாள் நினைவு வரணுமா? அதை வந்து எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு அதை இறந்த பூமியை உயிர்படுத்துகிறானோ, அதை உயிர்படுத்தி அதை அரிசி மணியை வெளியாக்குறானோ, அதே மாதிரி இந்த கேட்குற ஒவ்வொரு கபருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு உசுரை கொடுத்து அவங்களை எழுப்பாட்டுவான். சுப்ஹானல்லாஹ். எத்தனை கோடி மக்கள் எப்படி தானியங்கள் மரம் வர மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு எழுப்பாட்டி எப்படி மூட்டையாக அந்த தானியங்கள் சேருதோ, பருப்பு ஒரு கொடை அரிசி ஒரு கொடை, அதே மாதிரி மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு கூட்டமாக சேர்ப்பான். சுப்ஹானல்லாஹ். எங்கள் வீட்டில் அரிசியை மணி எடுத்து நாங்கள் ஆக்க போகலைன்னு நினைக்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த அரிசியை வெளியாக்கிற மாதிரி கியாமத் நாளில் மனிதரையும் வெளியாக்குவான். சுப்ஹானல்லாஹ். இது அவங்களுக்கு அத்தாச்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், உனக்கு நம்பிக்கையில் நான் உன்னை எழுப்பாட்டுவேன்னு, நீ போய்த்து ஒரு விவசாய பூமியை பாரு, அந்த பூமி எப்படி செத்திஞ்சி, எப்படி அதுலேருந்து நான் வந்து தானியங்கள் வெளியாக்குறேன், அதே மாதிரி இது ஒரு அத்தாச்சி தான் உங்களுக்கு, நான் ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பிப்பேன். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் எல்லோரும் எழுப்பத்தான் போகிறோம், கபருக்கு போய்த்து நாங்கள் எல்லோரும் எழுப்பத்தான் போகிறோம், நாங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு பக்கம் போகத்தான் போகிறோம். சுப்ஹானல்லாஹ். இது இன்ஷா அல்லாஹ் இறங்கிச்சா எங்களுக்கு எப்போ கிடைக்கிறதோ அப்போ படிச்சுக்கொள்ளணும். ஏன்னா மவுத் எப்போ வரும்னு தெரியாது. தாஜத்தில் குர்ஆன் படிக்கிற சிறந்தது, ஆனால் எங்களுக்கு மவுத் எப்போ வரும்னு தெரியாது, கிடைக்கிற டைமில் படிச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், அஹ்ரஜ்னா நாங்கள் தான் வெளியாக்கினோம், விளங்கிதான் நாங்கள் தான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த கியாமத் நாள் எங்களை என்ன செய்வாங்க? எழுப்பாட்டுவான். இது எங்கள்ட தள்ள உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு சக்தி வழங்கணும், ரப்புக்கு என்ன செய்யலும் என்று, அதே மாதிரி எங்களை எழுப்பாட்டுவான் என்றதும் எங்களோட தலையில் வரணும். இன்ஷா அல்லாஹ். நாங்கள் எல்லாம் எழுப்ப தான் போகிறோம். எப்படி எத்தனை பில்லியன் மக்கள் எழுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு பக்கம் போகிற போல எப்படி இருக்கும்? அரிசி மணி பருப்பு மணி மாதிரி. சுப்ஹானல்லாஹ். அந்த இந்த காட்சியெல்லாம் எங்களை கண் முன்னுக்கு வரணும். நாங்கள் விவசாயம் வயலை காண போகல எங்களை கண் முன்னுக்கு விளங்கணுமா? கியாமத் நாள் அல்லாஹ் இப்படி தான் எல்லாத்தையும் உயிர்ப்பிப்பான். ரப்பு சொல்கிறான், இதை எப்படி உயிர்ப்பிப்பனோ அதே மாதிரி நான் மக்களையும் உயிர்ப்பிப்பேன். சுப்ஹானல்லாஹ். அது இன்டெரக்ட் தஃப்சீர் ஆளுங்கள் எழுதுகிறான்.